வன்னிய மக்களுடைய சாபம் சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீழ்த்த போவது உறுதின்னு பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில திமுக ஆட்சியில வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதால பல ஆண்டுகளாக போராடியும் அரசு வேலை கிடைக்காததால ஏற்பட்ட விரக்தி மற்றும் மன உளைச்சலால திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற பட்டதாரி இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1004 நாட்களாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் திமுக அரசு செய்த துரோகம்தான் ஒரு ஏழை பட்டதாரியை பழிவாங்கி இருக்கணும். திமுகவுடைய இந்த துரோகத்தை வன்னிய சமுதாயம் மன்னிக்கவே மன்னிக்காதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. திமுக செய்த சமூக அநீதி மற்றும் துரோகம் காரணமாக பட்டதாரி இளைஞர் விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்னோ, ஆனா இன்னும் பல லட்சம் வன்னிய இளைஞர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் விஜயகுமாருடைய மனநிலையில தான் இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. விஜயகுமாருடைய ஆன்மாவும் திமுக அரசுடைய துரோகத்தால பாதிக்கப்பட்ட வன்னிய மக்களுடைய மனங்களும் திமுகவை மன்னிக்காதுன்னு, அவர்களுடைய சாபம் சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீழ்த்த போவது உறுதின்னு அன்புமணி குறிப்பிட்டிருக்காரு.